TS Tamil Storybox. ஒரு சிறிய அமைதியான கிராமம். அங்கு மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து சாதாரணமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தின் ஓரத்தில் பழைய கூரை வீட்டில் ராமு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். ராமு ஒரு ஏழை, ஆனால் அவர் மனது மிகப் பெரியது. அவர் வாழ்க்கை எளிதாக இல்லை. தினமும் காலையில் சூரியன் உதயமாகும் முன்னரே எழுந்து வேலைக்குச் செல்ல வேண்டியிருந்தது. அவருடைய வீட்டில் அவர் மனைவி லட்சுமி மற்றும் 2 சிறிய குழந்தைகள் இருந்தார்கள். குழந்தைகள் படிக்க வேணும் என்ற ஆசை ராமுவுக்கு மிகவும் அதிகம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் வாழ்க்கை அவரை சோதித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு அவருடைய வீட்டில் உணவுக்கு கூட போதுமான பணம் இல்லை. லட்சுமி மெதுவாக கேட்டார், இன்று என்ன சாப்பிடுவது என்று. ராமு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கிறேன், ஏதாவது செய்துவிடலாம் என்று அவர் சொன்னார். அந்த இரவு அவர்கள் மிகவும் குறைவான உணவை சாப்பிட்டு தூங்கினார்கள். அடுத்த நாள் காலை ராமு வழக்கம்போல் எழுந்தார். அவர் முகத்தில் சோர்வு இருந்தாலும் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்று ஏதாவது நல்லது நடக்கும் என்று அவர் மனதில் நினைத்தார். அவர் பழைய சட்டையை அணிந்து வேலைக்குச் செல்ல தயாரானார். குழந்தைகள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் மெதுவாக குழந்தைகளை பார்த்தார். இவர்களுக்காகத்தான் நான் அனைத்தும் செய்கிறேன் என்று அவர் மனதில் நினைத்தார். லட்சுமி அவருக்கு ஒரு சிறிய டீயை கொடுத்தார். கவனமா சென்று வாருங்கள் என்று அவர் சொல்லி வேலைக்கு அனுப்பினார். ராமு சிரித்துக் கொண்டே வெளியேறினார். அவர் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு நடந்து செல்ல ஆரம்பித்தார். அந்த பாதை அவருக்கு மிகவும் பரிச்சயம். சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. பறவைகள் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தன. அவர் நடந்து கொண்டே இருந்தார். சில நேரத்தில் அவர் ஒரு பெரிய சாலையை அடைந்தார். அங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. வண்டிகள், பேருந்துகள், சைக்கிள்கள் அனைத்தும் ஓடிக்கொண்டிருந்தன. அவர் சாலையின் ஓரமாக நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கண்கள் திடீரென்று ஒரு விஷயத்தை கவனித்தது. சாலையின் ஓரத்தில் ஒரு பழைய தோல் பை கிடந்தது. ராமு ஒரு நிமிடம் நின்றார். இது யாருடைய பை இருக்கும் என்று அவர் மனதில் யோசித்தார். அவர் சுற்றி பார்த்தார். ஆனால் யாரும் அந்த பையை கவனிக்கவில்லை. அவர் அந்த பையை எடுத்தார். அவர் இதயம் கொஞ்சம் வேகமாக துடித்தது. இதில் என்ன இருக்குமோ என்று அவர் நினைத்து கொண்டே அந்த பையை மெதுவாக திறந்தார். அவர் பார்த்தவுடனே அதிர்ச்சி அடைந்தார். அந்த பையை உள்ளே நிறைய பணம் இருந்தது. அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். பையை அவர் மடியில் வைத்துக் கொண்டார். நான் என்ன செய்வது என்று அவர் தன்னிடம் கேட்டுக்கொண்டார். சில நிமிடங்கள் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு அவர் திடீரென்று தனது தந்தையை நினைத்தார். அவருடைய தந்தை அவனுக்கு சிறிய வயதில் சொல்லிய ஒரு வார்த்தை நினைவில் வந்தது. ராமு நேர்மை தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அந்த வார்த்தை அவர் காதில் மீண்டும் ஒலித்தது. அவர் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். பிறகு அவர் மெதுவாக எழுந்தார். அவர் முகத்தில் இப்போது ஒரு தெளிவு இருந்தது. இது ஏன் பணம் இல்லை, இதை அதன் உரிமையாளரிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக முடிவு செய்தார். அவர் அந்த பையை நன்றாக மூடிப்பிடித்துக் கொண்டார். அவர் அருகிலிருந்த ஒரு கடைக்குச் சென்றார். அண்ணா, இங்கு யாராவது பையை காணவில்லை என்று உங்களிடம் கேட்டார்களா என்று ராமு கடைக்காரரிடம் கேட்டார். கடைக்கார் ராமுவை பார்த்து இல்லை என்று கூறினார். ஆனால் நீ இந்த பணத்தை காவல் நிலையத்தில் கொடுத்துவிடு. ராமு தலையசைத்து சரி என்று சொல்லிவிட்டு அவர் நேரா காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கு உள்ளே சென்று அதிகாரியிடம் சொன்னார், ஐயா, நான் இந்த பணப்பையை சாலையிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லிவிட்டு அதிகாரியிடம் பையை தந்தார். அவர் அதை திறந்து பார்த்தார். அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. இவ்வளவு பணம் இருந்தும் நீ இதை கொண்டு வந்தாயா என்று கேட்டார். ராமு அமைதியாக சிரித்துக்கொண்டே சொன்னார், ஐயா, இது எனக்கு சேர்ந்தது இல்லை என்று சொன்னார். அதிகாரி ராமுவை சில நொடிகள் கவனமாக பார்த்தார். அவருடைய முகத்தில் ஆச்சரியமும் மரியாதையும் இரண்டும் கலந்து இருந்தது. ராமு, உன்னைப் போன்ற மனிதர்கள் இப்போது காண்பது மிகவும் அரிது என்று அவர் மெதுவாக சொன்னார். ராமு எளிமையாக சிரித்தார். ஐயா, நான் செய்ய வேண்டியதைத்தான் செய்தேன்.
அந்த நேரத்தில் அதிகாரி மற்றும் அங்கு இருந்த மற்றவர்களும் ராமுவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஏழை மனிதர் இவ்வளவு பணத்தை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறார் என்ற செய்தி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. சில மணி நேரங்கள் கழித்து ஒரு கார் வேகமாக வந்து காவல் நிலையத்தின் முன்பு அந்த காரிலிருந்து ஒரு செம்மையாக உடை அணிந்த நடுத்தர வயது கொண்ட ஒரு தொழிலதிபர் வந்து இறங்கினார். அவருடைய முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர் உள்ளே வந்து அதிகாரியிடம் கேட்டார், சார், நான் ஒரு பையை தொலைத்துவிட்டேன், அந்த பை நிறைய பணம் இருக்கு என்று சொன்னதும் அதிகாரி அமைதியாக சிரித்தார். சரி, அந்த பை எப்படி இருந்தது என்று அதிகாரி கேட்டார். அந்த தொழிலதிபர் உடனே விவரிக்க ஆரம்பித்தார். பழைய பழுப்பு நிற தோள் பை, உள்ளே நிறைய பணம் இருக்கும், அது எனக்கு மிகவும் முக்கியம் சார். அதிகாரி மெதுவாக தலையசைத்தார். அந்த பை எங்களிடம்தானே இருக்கிறது என்று சொன்னார். அந்த மனிதரின் முகத்தில் உடனே நிம்மதி தெரிந்தது. அதிகாரி ராமுவை அழைத்தார். ராமு, இங்கே வாருங்கள் என்று ராமு அமைதியாக முன்வந்தார். இந்த மனிதர்தான் அந்த பையின் உரிமையாளர். அந்த தொழிலதிபர் ராமுவை பார்த்தார். அவருடைய கண்களில் நன்றியும் வியப்பும் கலந்திருந்தது. நீங்கள்தான் இந்த பையை இங்கு கொண்டு வந்தவரா என்று தொழிலதிபர் கேட்டார். ராமு, ஆம், நான்தான் என்று கூறினார். அதை நீங்களே வைத்துக் கொண்டிருக்கலாமே, எப்படி திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றியது என்று தொழிலதிபர் கேட்டார். ராமு ஒரு சிறிய சிரிப்புடன் சொன்னார், அது என்னுடைய பணம் இல்லை சார், அந்த பணத்தை அனுபவிக்க எனக்கு உரிமையும் இல்லை சார் என்று கூறினார் ராமு. அந்த தொழிலதிபர் மிகவும் நெகிழ்ந்தார். அவர் உடனே தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பெரிய தொகை பணத்தை எடுத்தார். இது உங்களுக்கான பரிசு, தயவு செய்து இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தொழிலதிபர் கோரினார். ராமு உடனே பின்னால் ஒரு படி சென்றார். இல்லை சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று கூறினார் ராமு. தொழிலதிபர் ஆச்சரியப்பட்டார். அப்போது தொழிலதிபர் கேட்டார், உங்களுக்கு வேலை இருக்கா என்று. ராமு கூறினார், இல்லை சார், தினமும் கூலி வேலைதான் என்று கூறினார். அப்படியென்றால் நீங்கள் என்னுடைய நிறுவனத்திற்கு வாருங்கள் என்று கூறினார் தொழிலதிபர். ராமு அதிர்ச்சியடைந்தார். ஆமாம், எனக்கு உங்களைப் போன்ற நேர்மையான மனிதர்கள் தேவை என்றார் தொழிலதிபர். ராமு உடனே பதில் சொல்லவில்லை. அவர் மனதில் பல கேள்விகள் ஓடின. நான் அந்த மாதிரி பெரிய நிறுவனத்தில் வேலை செய்ய முடியுமா? எனக்கு அந்த அனுபவம் இருக்கா சார்? நான் படிக்கவும் இல்லை என்றார் ராமு. அந்த தொழிலதிபர் சிரித்தார். படிப்பு எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் ராமு, ஆனால் நேர்மை கற்றுக்கொள்ள முடியாது. அந்த வார்த்தை ராமுவின் மனதைத் தொட்டது. அந்த நாள் மாலை ராமு வீட்டிற்கு திரும்பினார். அவர் முகத்தில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. லட்சுமி கவனித்தார். என்ன ஆச்சு, ஏதாவது நடந்ததா என்று கேட்டார். ராமு மெதுவாக எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார். பையை கண்டது, அதிகாரியிடம் கொடுத்தது, அந்த பணக்காரர் வேலை வாய்ப்பு தந்தது என்று கூறினார். அனைத்தையும் கேட்ட லட்சுமி ஒரு நிமிடம் பேசாமல் இருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. நீங்க சரியான முடிவு எடுத்தீர்கள் என்று அவர் மெதுவாக சொன்னார். ஒரு புதிய தொடக்கம். அப்போ நான் அந்த வேலை ஏற்கலாமா என்று ராமு கேட்டார். இது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்றார் லட்சுமி. குழந்தைகளும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அப்பா, நீங்க பெரிய ஆளா ஆகப் போறீங்களா என்று அவர்கள் கேட்டார்கள். ராமு சிரித்தார். நேர்மையாக இருந்தால் அனைத்தும் சாத்தியம். அடுத்த நாள் ராமு புதிய வாழ்க்கைக்கு முதற்படி அடியை வைத்தார். அவர் அந்த நிறுவனத்துக்கு சென்றார். அங்கு பெரிய கட்டிடம், அழகான அலுவலகம், அனைத்தும் அவருக்கு புதிதாக இருந்தது. ஆனால் அவர் மனதில் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நான் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த நாள் முதல் ராமுவின் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவர் அந்த பெரிய நிறுவனத்தில் ஒரு சாதாரண வேலைக்காரராக சேர்ந்தார். அவருக்கு அனைத்தும் புதிது, அலுவலகம், மக்கள், வேலை முறைகள் என்று. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பழையதுதான், அவருடைய நேர்மை. புதிய உலகம், புதிய சவால்கள் முதல் சில நாட்களில் ராமுவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவர் மற்றவர்களைப் போல படித்தவர் இல்லை. கணினி வேலை தெரியாது, ஆங்கிலம் பேசத் தெரியாது. சிலர் அவரை பார்த்து சிரித்தார்கள்.
இவனால் என்ன வேலை ஆகும் என்று கிசுகிசுத்தார்கள். அது ராமுவுக்கு கேட்காத மாதிரி இல்லை. அவர் அனைத்தும் கேட்கார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். நாட்கள் சென்றது. ராமு அவர் வேலைக்கு முழு மனதுடன் ஈடுபட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த வேலை இருந்தாலும் அதை மிகவும் பொறுப்புடன் செய்தார். சிறிய வேலை என்றாலும் கவனமாகச் செய்தார். யாரும் பார்க்காத நேரத்திலும் தவறு செய்யவில்லை. அது மெதுவாக மேலாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு பெரிய சோதனை ஒரு நாள். அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டது. நிறுவனத்தின் கணக்கில் பெரிய தொகை பணம் காணாமல் போனது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மேலாளர் கோபமாக சொன்னார், இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அந்த நாளில் அந்த கணக்கு அறைக்கு சென்றவர்களின் பட்டியல் எடுக்கப்பட்டது. அதில் ராமுவின் பெயரும் இருந்தது. சிலர் உடனே சொன்னார்கள், ராமுதான் பணத்தை எடுத்திருக்கலாம், ஏழைதானே ஆசை வந்திருக்கும் என்று. அந்த வார்த்தைகள் ராமுவின் காதில் விழுந்தது. அவர் மனது உடைந்தது. நான் இதுவரைக்கு தவறு செய்யவில்லையே என்று அவர் அவர மேலாளர் முன் அழைத்தார்கள். ராமு, இந்த பணம் காணாமல் போன நேரத்தில் நீ அந்த இடத்தில் இருந்திருக்கிறாய் என்று மேலாளர் கடுமையாக கேட்டார். அனைவரின் பார்வையும் ராமுவின் மேல் இருந்தது. ராமு அமைதியாக நின்றார். சார், நான் அந்த இடத்துக்கு போனது உண்மை, ஆனால் நான் எதுவும் எடுக்கவில்லை என்றார் அவர். கண்களில் பயம் இல்லை, ஆனால் வலி இருந்தது. சில நாட்கள் விசாரணை நடந்தது. சிசிடிவி காட்சிகள் பார்க்கப்பட்டது. அனைவரின் செயல்களும் சரிபார்க்கப்பட்டுள்ளது. இறுதியில் உண்மை வெளிவந்தது. அந்த பணத்தை எடுத்தது ராமு இல்லை, அதே நிறுவனத்தில் இருந்த மற்றொரு ஊழியர்தான். அவன் பிடிபட்டான். அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். பரவாயில்லை சார், நாம் உண்மையாக இருந்தால் பயப்பட வேண்டியது இல்லை என்றார் ராமு. அந்த சம்பவம் நிறுவனத்தின் உரிமையாளரின் காதில் விழுந்தது. அவர் ராமுவை அழைத்தார். ராமு, நான் உன்னை முதல் நாளிலேயே நம்பினேன். இப்போது நீ அதை நிரூபித்திருக்கிறாய். அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், இனி நீ இந்த நிறுவனத்தின் மேலாளராக இருக்கணும் என்றார். ராமு அதிர்ச்சியடைந்தார். ஷார், நானா என்று கேட்க, ஆமாம், நேர்மை உள்ள மனிதர்தான் பெரிய பொறுப்பில் இருக்க முடியும். அந்த நேரத்தில் ராமுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் மனதில் அந்த நாள் நினைவுக்கு வந்தது. சாலையில் கிடந்த அந்த பை, அவர் எடுத்த முடிவு. அந்த நாளில் நான் தவறாக நடந்திருந்தால் இன்று இந்த நல்ல வேலையை இழந்திருப்பேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டே ராமு வீட்டிற்கு திரும்பினார். அவர் மனைவி, குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார்கள். நீங்கள் நம் அனைவரையும் பெருமைப்படுத்திவிட்டீர்கள் என்று லட்சுமி சொன்னார். ராமு மெதுவாக சொன்னார், நானும் இன்று ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். நேர்மையான குணம் இருந்தால் நம் வாழ்க்கையில் நாம் நினைக்காத அளவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்பதை உணர்ந்தேன். நேர்மை உடனே வெற்றி தராது, ஆனால் அது நிச்சயமாக வாழ்க்கையை உயர்த்தும். தவறான வழியில் வரும் பணம் தற்காலிகம், ஆனால் நேர்மையாக கிடைக்கும் வெற்றி கதை நெறி. நேர்மையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய மாற்றம் நிகழும் என்பது